Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி யோகத்தின் மகிமைகள். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் யோகங்கள் பலவற்றை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு முதல் தரமான உன்னதமான மகிழ்ச்சிகரமான யோகம்னா அதை ஸ்ரீ மகாலட்சுமி யோகம்னு சொல்லலாம். இந்த யோகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸஸ், உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். ஜூம் மீட்டிங்கில் கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் நேரடியாக என்கிட்ட தான் பயிற்சிகளை பெற்றுக்கொள்வீர்கள். கிளாஸோட வீடியோஸ் எல்லாமும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவரேஜ் பண்ணியும் அனுப்பிச்சி வச்சுடுவோம். 6 மாதம் கோர்ஸு, சண்டே கிளாஸ் இருக்கும். இது நம்மளுடைய 10th பேஜ். ஆல்ரெடி 9th பேஜ் ஸ்டூடெண்ட் படித்து முடிச்சுட்டாங்க. விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்கான தகவல்கள் கொடுப்பாங்க. விரைவில் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், ஏன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாகிக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீ மகாலட்சுமி யோகத்தின் மகிமை. ஒரு ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா போதுங்க, லைஃப் வந்து சேஃப். முதல்ல மகாலட்சுமி யோகத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிச்சங்கள். நம்ம பார்க்கும்போதே நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, அவனுக்கு என்னையா மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கான், யோகத்தில் தலைக்கிறான், எல்லாமே கிடைக்குதுப்பா அப்படிம்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. நல்ல பலம், நல்ல ஆயுள், நல்ல தாய் தகப்பன், நல்ல பொருளாதார முன்னேற்றம், நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், நல்ல உறவுகள், நல்ல உத்தியோக வலிமை, நல்ல தொழில் வலிமை, சுற்றம், நட்பு எல்லாமே உங்களை பாசிட்டிவான ஒரு எனர்ஜியில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க இந்த மகாலட்சுமி யோகம். மகாலட்சுமி யோகம் அமைய பெறுறதுங்கிறது கிட்டத்தட்ட 1000ல் ஒருத்தருக்கு, எல்லாம் அப்படி கூட சொல்ல முடியாது, 10,000ல் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது, அது உண்மைதான். ஆனால் கிடைச்சவன் அதிர்ஷ்டசாலி. அவனுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான குறைகளும் இருக்காது. ஸோ இந்த யோகத்திற்கான விதிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல உங்கள் லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்பீங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்பீங்க. அந்த லக்னத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார். இந்த லக்னத்துக்கு அதிபதியோடு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு அதிபதி இணையணுங்க. லக்னத்துக்கு அதிபதியும் பாக்கியத்துக்கு அதிபதியும் இணைவில் இருக்க வேண்டும். இந்த இணைவுங்கிறத மொத்தம் 4 விதிகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் பார்த்துக்கிட்டால் இணைவு, ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தர் பார்த்தார்னா இணைவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணங்கள் அமர்ந்தாங்கன்னா இணைவு, ஒருத்தருக்கு கேந்திரத்தில் அமர்ந்தாங்கன்னா இணைவு. ஸோ இந்த 4 விதியின்படியும் இணைவு இருக்கலாம். ஒருத்தர் பார்த்துக்கிட்டா இணைவு, ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தரை பார்த்தாருன்னா இணைவு, ஒருத்தருக்கு கேந்திரங்கள் அமர்ந்தாங்கன்னா இணைவு, ஒருத்தருக்கு திரிகோணத்தில் அமர்ந்தாலும் இணைவு. புரிஞ்சிச்சுங்களா? இந்த 4 வழியில் இணைந்திருக்கணும். இந்த 2 பேரில் ஒருத்தர் ஆட்சி, உச்சம் அல்லது மூல திரிகோணம், இந்த 3ல் ஒரு பவரில் இருக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? உங்கள் லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ள வேண்டும். இதில் லக்னாதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ 2 பேரில் ஒருத்தர் ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோணமோ இந்த பவரில் இருக்கணும். இவங்களுடைய கனெக்டிவிட்டியோடு, இவங்களுடைய தொடர்போடு வேறு கடுமையான பாவக்கோள்கள் சேராதிருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அதுக்கு யோக பங்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பாவி உள்ளே இருந்தான்னா போதும், அடிச்சு நவுத்தி காலி பண்ணி விட்டுருவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓட்டப்பானையில் தண்ணியை நிரப்ப முடியாது. எவ்வளோ வேகமாக தண்ணி வந்தாலும் கீழே போய்கிட்டே தான் இருக்குங்கிறது மாதிரி இந்த தோஷங்களை தரக்கூடிய பாவக்கோள்களின் தொடர்புகள் இருக்காமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் வேறு பாவிகள் வருவாங்க, அவங்க தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் 9ஆம் அதிபதியாகவே ஒரு பாவக்கோள் வருவார். அப்போ அதை பாவ தொடர்புன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வர சனி ஒரு பாவக்கோள். அப்போ சுக்கிரன் சனி தொடர்புலேருந்து சனி உச்சமாக இருக்கிற நிலையில் இவருக்கு பாவக்கோளாச்சே, இவர் யோகத்தை செய்வாரான்னா அதெல்லாம் செய்வார், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அந்த இடத்துல ராகு கேதுவின் தொடர்போ சூரியனோட தொடர்போ ஏற்படும் போது தான் யோக பங்கம் ஏற்படும். ஸோ ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த பாவக்கோளுங்கிற விதிகள் மாறும். இப்போ லக்னத்தி அதிபதி 9ஆம் அதிபதி, இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகி இதில் ஒருத்தர் பவரில் இருக்கணும். இதுதான் விதி. அப்போ மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் தொடர்பு கொள்ளணும்.
செவ்வாய் குரு ஒருத்தர் பார்த்துக்கலாம், இருவரும் இணைந்து இருக்கலாம், குரு மட்டும் செவ்வாயை பார்க்கலாம். இதில் எது இருந்ததுனாலும் யோகம் தான். உதாரணமாக செவ்வாய் மேச லக்னத்தில் இருக்கிறவர், அவர் அங்கேயே ஆட்சி. செவ்வாய் மேசத்துலேயே ஆட்சியாக இருக்கார், குரு தனுசில் ஆட்சியாக இருக்கார். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் இருக்காங்களா, குரு செவ்வாயை பார்க்குறாரு, ஆட்டோமேட்டிக்காக இது மகாலட்சுமி யோகம். பாக்கியாதிபதி வலுத்த நிலையில் லக்னாதிபதியோட தொடர்பு கொண்ட நிலையில் அற்புதமான ஒரு மகாலட்சுமி யோகம். புரிஞ்சுச்சுங்களா? இந்த மாதிரியான விதிகளோடு அவங்க பொருந்தி வரணும். இப்போ இதே மேச லக்னம், செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சம், குரு மீனத்தில் ஆட்சி. இப்போ இவர் தொடர்பு கொள்கிறார், இதுவும் மகாலட்சுமி யோகம் தான். குருவுடைய வலிமை செவ்வாய்க்கு நீச்ச பங்கத்தை கொடுத்து அந்த வலிமையை தரும். ஆனால் முதல்ல சொன்னது இருவரும் வலுத்த நிலையில் கிடைக்கிற யோகம், அது 100% நல்லது. ரெண்டாவது சொல்கிறது, ஒருவர் லக்னாதிபதி நீச்சமடைந்த நிலையில் மறைமுக ஸ்தானத்திலிருந்து குருவின் தொடர்பை பெறதுனால இது கொஞ்சம் மத்திம தரமான 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரனும் சனியும் தொடர்பு கொள்ளணும், இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவை அடைய வேண்டும். அப்போ இந்த அடிப்படையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சனி ஆட்சி, ரிஷப லக்னம், சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சம், அதாவது 11ஆம் இடத்துல உச்சம், சனிக்கு 3ஆம் பார்வை. இது பாருங்கள் அற்புதமான ஒரு மகாலட்சுமி யோகத்தை வழங்கும். இதில் ரிஷபத்திலே 2 பேர் சேர்ந்த நிலையில் இருந்தாலும், மீனத்தில் 2 பேர் சேர்ந்த நிலையில் இருந்தாலும், துலாத்தில் 2 பேர் சேர்ந்த நிலையில் இருந்தாலும், மகரத்தில் 2 பேர் சேர்ந்த நிலையில் இருந்தாலும், கும்பத்தில் 2 பேர் சேர்ந்த நிலையில் இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்ய தான் செய்யும். மிதுன லக்னத்திற்கு அதே மாதிரி தான், புதனும் சனியும் தொடர்பு கொள்ள வேண்டும், இருவரில் ஒருவர் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடைந்திருக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த கான்செப்ட் படி வரணும். இப்போ புதனுடைய வலிமை அப்படிங்கிறது மிதுனம் கன்னியில் ஏற்படும், சனியுடைய வலிமைங்கிறது மகரம் கும்பம் மற்றும் துலாத்தில் ஏற்படும். ஸோ இந்த அடிப்படையில் அவர்களுடைய இணைவு அல்லது பார்வை, ஒருவர் வலுப்பெற்று இன்னொருத்தரை பார்க்கறது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளில் வரணும். இதில் யோக பங்கம்ங்கிறது வேறு பாவக்கோள்கள் தொடர்பு கொண்டால் ஏற்பட்டுவிடும், இதை மறந்துடக்கூடாது. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனும் குருவும், சந்திரன் லக்னாதிபதி, குரு பாக்கியாதிபதி. ஸோ இவர்களுடைய இணைவு, தொடர்பு, பார்வை, இருவரில் ஒருவர் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வலுவோடு இருக்கணும். கடக லக்னத்துக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பெஷல் விதிவிலக்கு என்னென்னா, சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து குருவுடைய கேந்திரத்தில் எங்கேயாவது இருந்து தொடர்பு கொண்டுட்டார்னாலே இந்த யோகம் முழுமையாக வெளிப்படும். சிம்ம லக்னத்திற்கு சூரியனும் செவ்வாயும் பாக்கியாதிபதியும் லக்னாதிபதியுமாக வருவாங்க. இவங்க 2 பேரோட கனெக்டிவிட்டி, இருவரும் ஒருவர் ஆட்சி உச்ச மூல திரிகோண வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு உதாரணமாக ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், சூரியன் உச்சம் மேசத்தில், லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படிங்கும்போது மகரத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் 4ஆம் பார்வையை சூரியனை பார்த்துட்ருக்காரு. இப்போ சூரியனும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளலை, ஆனால் 2 பேரும் பவரில் இருக்காங்க. செவ்வாய் மட்டும் சூரியனை 4ஆம் பார்வையாக பார்த்துடுறாரு, சூரியனுக்கு கேந்திரத்திலேயே அமர்ந்துடுறாரு. புரிஞ்சிட்டிங்களா? இது ஒரு அற்புதமான மகாலட்சுமி யோகம். இந்த அடிப்படையில் வரணும். அடுத்தபடியாக கன்னிகா லக்னம், இவங்களுக்கு சுக்கிரனும் புதனும் தொடர்பு கொள்ளணும். இவங்களுக்கு பொதுவாகவே இந்த அருள் அணி லக்னங்கள், பொருள் அணி லக்னங்கள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்பம், இந்த 6 லக்னங்களுக்கு புதன் சுக்கிரன் பங்கம் இல்லாமல் தொடர்பு கொண்டாலே அது ஒரு ராஜயோகம் தான். எப்படியும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த வகையில் கன்னிகா லக்னத்திற்கு புதன் சுக்கிரனுடைய தொடர்பு, அவர்களில் இருவரில் ஏன்னா இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். இவங்களுக்கு நடுவில் எப்போ பார்த்தாலும் சூரியன் இருந்துக்கிட்டே தான் இருப்பார். இந்த ஒரு லக்னத்திற்கு மட்டும் சூரியனுடைய இணைவினால் யோக பங்கம் ஏற்படாது. அதை நீங்கள் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ சுக்கிரன் புதன் இணைவு உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தான் துலா லக்னத்துக்கு சுக்கிரன் புதன் இணைவு மகாலட்சுமி யோகத்தை அற்புதமாக தரும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சந்திரனுடைய இணைவு மகாலட்சுமி யோகத்தை ரொம்ப அற்புதமாக கொடுக்கும். 2 பேருடைய தொடர்பு இருக்கணும், கேந்திரம் இருக்கணும், திரிகோணம் இருக்கணும், யாராவது ஒருவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண வலு. இந்த விதிகள் சரியாக பொருந்தி போகணும். இவங்க 2 பேரோட வேற கடும் பாவிகள்ங்கிற தொடர்புகள் எதுவும் வந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், கடகத்தில் சந்திரன் ஆட்சி. இப்போ 2 பேரும் தொடர்பு, 1ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு, 9ஆம் அதிபதி வளர்த்துருக்காரு, லக்னாதிபதியும் வளர்த்துருக்காரு, 2 பேரும் கேந்திரத்தில் இருக்காங்க, பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்துருக்காங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பு. இதே இதில் பார்த்தீங்கன்னா அதே கடகத்தில் சனியும் சந்திரனோடு சேர்ந்துருக்காரு, யோகம் பங்கமாகி போச்சு. ஓட்டப்பான கதை தான். புரிஞ்சிச்சுங்களா? செவ்வாயும் சனியும் பார்த்துக்குவாங்க. இது கிரக யுத்தம். சனி சந்திரனோடு சேருவார், அதனால் அது புணர்வு தோஷமாக மாறும். ஸோ எல்லாமே உல்ட்டாவாக ஆயிடும். மகாலட்சுமி யோகம் தான், ஆனால் பலனே இல்லாத மாதிரி செயல்படும்.
தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு குரு தொடர்பு கொள்ள போடும். இது சிவராஜ யோகமாகவும் செயல்படும், மகாலட்சுமி யோகமாகவும் செயல்படும். 2 பேரில் ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் சனியும் தொடர்பு கொண்டு இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சமூல திரிகோண வலுவை பெற வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அந்த அமைப்பு இருக்கும்போது இது ஒரு அற்புதமான மகாலட்சுமி யோகமாக செயல்படும். பொதுவாக 2 பேரும் வலுத்திருந்தாங்கன்னா, வலுத்த நிலையை தொடர்பு கொண்டாங்கன்னா அது ஒரு அற்புதமான யோகம். ஒருவர் மட்டும் வலுத்து இன்னொருத்தரோட தொடர்பு கொள்றாங்கன்னா அது ஒரு 75%. ஒருத்தர் ரொம்ப மோசமாக கெட்டு போய் இன்னொருத்தர் வலுப்பெற்று தொடர்பு கொண்டா அது 50-50 சாய்ஸ். இதில் நடுவில் பாவிகள் உள்ள வந்துட்டாங்கன்னா அது யோகமே இல்லைங்கிறது மாதிரி போயிடும். கும்பலக்னத்துக்கு சனி சுக்கிரனுடைய தொடர்பு மகாலட்சுமி யோகத்தை வலுப்படுத்தும். இவர்கள் இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாயினுடைய தொடர்பு குருமங்கள யோகம்ங்கிற மாதிரியும் கன்வெர்ட் ஆகும், தர்ம கர்மாதிபதி யோகம் மாதிரியும் கன்வெர்ட் ஆகும். ஸோ லக்னாதிபதி குருவுடன் 9ஆம் அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இணைவு பெற்றிருக்க வேண்டியது அவசியம். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது ஒரு வகையில் பார்வை திறன், இப்போ உதாரணமாக மீன லக்னம், லக்னத்திலேயே குரு ஆட்சி, 9ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, அற்புதமான மகாலட்சுமி யோகம். குரு செவ்வாயை பார்த்துட்டு இருப்பார், திரிகோண தொடர்புகள் இருக்கும், 2 பேருமே பவரில் இருக்காங்க. இது மகாலட்சுமி யோகம். புரிஞ்சுங்களா? மகிமைகள் தரக்கூடிய யோகங்களில் இது ஒன்று. சிறப்பு, மேலும் சிறப்பு, மேலும் மேலும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வளர்ந்து கொண்டே போகும் தன்மையை இந்த 1-9ஆம் அதிபதிகளின் இணைவு தொடர்பு, பார்வை, திரிகோண கேந்திர ரகசியங்கள் வெளிப்படுத்தும். இருவரில் ஒருவர் பலம் பெற்று இருப்பது முதல் விதி. இவர்களுக்கு இடையில் கடும் பாவிகள் உள்ள நுழையாமல் இருக்கணுங்கிறது 2வது. ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.